ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் விசித்திரமான ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம். மான் ஒன்று மெதுவாக எதுக்கோ பயந்து நடந்து வந்துட்டுருக்கு. எதை பார்த்து பயந்துருக்கோம் அப்படின்னா, இந்த பக்கத்தில் ஒரு மான் சிலை இருக்குது. அந்த மான் சிலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் வில்லத்தனமாக தான் இருக்குது. அதை பார்த்து தான் இவ்வளோ பயம். கடைசியில் தைரியத்தெல்லாம் ஒன்றாக்கி அந்த மான் சிலையை தள்ளி விட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு பாருங்க. தள்ளிட்டு ஓடி போகும்போது தான் இதுக்கு ஒரு சந்தேகம் வந்து திரும்பி பார்க்குது பாருங்க. அப்பதான் தெரிஞ்சிருக்கு இது ஒரு பொம்மை சிலைன்னு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல மிஷின் வேகமா ஓடிட்டு இருக்கு. ஓடுற மிஷினுக்கு நடுவுல உள்ள இறங்கி இருக்கு பாருங்க இந்த முயல். இதை பார்த்ததும் உடனே மிஷினை ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணிருக்காங்க நமக்காக அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதும் அப்படியே குதிச்சு ஓடிடுச்சு. இப்படி வேகமாக ஒரு வேலை நடந்துட்டு இருக்கும்போது இடையில ஏறினா என்ன பண்ணுறது? நல்ல வேலையை ஆட்கள் பார்த்ததுனால முயலுக்கு எதுவும் ஆகலை. நடுவில் ஏறிட்டு இறங்கவா ஏறவான்னு தெரியாமல் அதே இடத்துல நிற்கிது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிற ஒரு டாகை தான் பார்க்குறோம். இந்த பக்கத்தில் இன்னொரு நாய் பண்ணிட்டு இருக்கிற வேலையை பாருங்க. அது படுத்து தூங்குறதுக்கு இந்த இடம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு தேடி வந்தது. ஆனால் அந்த விளிம்பு அந்த நேரம் பார்த்து உடஞ்சி இதையும் சேர்த்து கீழே தள்ளிவிடும் அப்படின்னு அது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி பலகீனமாக இருந்திருக்கு பாருங்கள். கீழே விழுந்து எப்படி அது மேலே ஏறிடலான்னு பார்த்ததுக்கப்புறம் கூட கீழே விழதான் வேண்டியிருந்தது. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம். இங்கே இந்த சிறுத்தையை பிடிக்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய கூண்டு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த கூண்டை மறைக்கிறதுக்காக நிறைய இலைத்தலையெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. இதுக்காக ருசியான ஒரு இறையையும் உள்ள ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இது பயங்கர சாமர்த்தியமான சிறுத்தையாக இருந்திருக்கு பாருங்க. கூண்டுக்குள்ளே போன அடுத்த செகண்டே கண்டுபிடிச்சிருக்கு நம்மளை பிடிக்கிறதுக்காக தான் கூண்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு எப்படியோ அதுல இருந்து நேக்கா வெளியே வந்துடுச்சு பாருங்களேன். கதவு பூட்டுறதுக்குள்ள சின்ன கேப்ல வெளியே வந்தது தான் பெரிய ஆச்சரியமே. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இந்த ஆடுகளெல்லாம் பாலத்தை தாண்டி போகிறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டு ரொம்ப யோசனையோட பயந்து நின்று இருக்கு. இதில் ஒரு ஆடை கூட்டிகிட்டே இவர் நடந்து போகிறதுக்கு அப்புறம் தான் பின்னாடி இருக்கிற இத்தனை ஆடுகளுக்கும் தைரியம் வந்திருக்கு பாருங்களேன். அதுக்கப்புறம் எல்லாம் கடன் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. புதுசாக அந்த பாலத்தை பார்த்ததுனால போகலாமா வேண்டாமா, கீழே இவ்வளோ தண்ணி இருக்குது அப்படிங்கிற யோசனை தான் பயங்கரமாக இருந்திருக்கு. எப்படியோ இதோட சந்தேகத்தெல்லாம் தீர்த்து அந்த வழிக்கு கொண்டு போகிறதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்து எல்லா ஆடுகளும் வேகமாக பின்னாடி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, நிறைய நாய்க்குட்டிகள் எல்லாமே பால் குடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இது ஒரு கஷ்ட காலம் அப்படின்னே இந்த பெரிய நாய்க்கு சொல்லலாம். ஏன்னா ஒரு இன்ச்சு கூட இந்த குட்டி நாய்களை அதை எங்கேயும் நகரவே விடாது. எப்படா ஓடி போகலாம் இந்த நாய்க்குட்டிகள் கிட்டே இருந்து அப்படின்னு தான் இந்த நாயை எதிர்பார்த்துருக்கோம். ஆனாலும் கொஞ்சம் வளரணுமே அப்படின்னு தான் பொறுத்திருக்கோமா. கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் விட்டா போதும்னு எல்லா நாய்க்குட்டிகளும் விட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போயிடும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பனி சூழ்ந்திருக்கிற இந்த இடத்துல ஜம்ப் பண்ணி குதிச்சதும் அப்படியே ஆள் முக்காவாசி உள்ளே போயிட்டாங்க பாருங்களேன். உள்ளே போன அதே வேகத்தில் பக்கத்தில் இருந்து திடீர்னு ஒரு மான்குட்டி அப்படியே எந்திரிச்சு வேகமாக ஓடி போகுது. இப்படி தான் நிறைய பேர் பனிக்குள்ளே போய் சிக்கி மூழ்கிடுவாங்க போல. இந்த மாதிரி உள்ள போய் சிக்கிக்கிட்ட ஆளை தேடி கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம் தான். இப்படி தான் பக்கத்தில் அந்த மான் உள்ள போய் சிக்கி இருந்திருக்கு. இந்த ரேலி விழுந்ததும் அந்த அதிர்ச்சியில மான் உள்ள இருந்து மொத்த பலத்தையும் ஒன்னாக்கி எந்திரிச்சு ஓடி போகுது பாருங்களேன். இனி இந்த லேடியை தூக்குறதுக்கு தான் ஆள் வேணும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல யானையோட காலு தான் பாக்குறோம். இந்த கால் பாதத்துல ஒரு ஆணி குத்தி இருக்கு பாருங்க. ஆணின்னு நினைச்சுதான் அதை திருகி எடுக்கிறாங்க. ஆனா அதுவே பெரிய போல்டு மாதிரி தான் இருக்கு. இந்த பாதங்கள் பாக்குறதுக்கு தான் பயங்கரமா இருக்குதே தவிர ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும். அது நடக்க முடியாம சிரமப்பட்டு இருக்கிறத பார்த்து எப்படியோ அதோட வேதனையை நீக்கிட்டாங்க. ஆனாலும் இந்த அளவுக்கு 10 திருக்குனதுக்கு அப்புறம் தான் அந்த நட்டை வெளியே வந்திருக்கு பாருங்களேன். இதனாலதான் யானைகள்லாம் நடந்து போற பாதைகள்ல கண்ணாடிகள் எதுவும் போடாம இருக்கிறது நல்லது. வீடியோல நம்ம பாக்குறது, வாத்து தான் தண்ணிக்குள்ள இருந்துட்டே மீனை விழுங்குறதுக்கு எந்த அளவுக்கு பாக்குது பாருங்களேன். எப்படியோ அதுகிட்ட ஒரு மீன் சிக்கி இருக்கு. ஆனா அந்த மீனை சாப்பிடுறதுக்குள்ள எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கு அப்படின்னு நினைக்கிற மாதிரி மீனும் நழுவி தான் போகுது. ஆனாலும் விடக்கூடாது, எப்படி அது விழுங்கிடணும்னு இந்த அளவுக்கு முயற்சி பண்ணதுக்கு அப்புறமா கடைசியில மீன் என்னவோ அதுகிட்ட இருந்து தப்பி தான் ஓடி போயிருக்கு. எங்க இந்த வீடியோல கார்பேஜ் ட்ரக்கை தான் பாக்குறோம். இந்த இடத்துல ஒரே ஒரு பை மட்டும் அப்படியே நகர்ந்துட்டே இருந்திருக்கு. அந்த பைக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு வேகமா அந்த பையை தூக்கிட்டு வந்திருக்கிறாரு. நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் தான், அதுக்குள்ள 2 நாய்க்குட்டிகள் இருந்திருக்கு. இதை என்னவோ மூட்டை மாதிரி கட்டி போட்டிருக்கிறாங்க பாருங்களேன். எப்படியோ இவர் கண்ணில் பட்டதுனால 2 தப்பிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல தேனீக்கள் இந்த இடத்துல ரொம்பவே அதிகமா இருக்குது போல. அதுக்காகவே தனியா பாக்ஸே ரெடி பண்ணி விட்டுருக்காங்க. எவ்வளவு வேணாலும் தேனை சேகரிச்சுக்கோங்கன்னு. இந்த ஐடியா கூட நல்லா தான் இருக்கு. தேனீக்களும் இந்த இடமே போதும்னு இங்கே செட்டில் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடம் தேனீக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல குளத்துல வளர்க்குற நிறைய மீன்களை தான் பாக்குறோம். இந்த வளர்ப்பு மீன்களுக்கு இறை கொடுக்கறதுக்காக தான் இந்த சின்ன டம்போவை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இறையை போட்டதும் மீன்கள் எல்லாம் துள்ளி குதிச்சு வந்திருக்கு பாருங்க. இந்த இடத்துல தான் இறை கிடைக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாம் ஒரே இடத்துல ஆஜராகும் போது இது கண்ணால பார்க்க முடியாத அளவுக்கு தண்ணியே குலுங்குற மாதிரி ஒரு சம்பவம் தான். அடுத்தது இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது கொரிலா இருக்கிற இந்த பகுதிக்குள்ள ஒரு சிறுத்தை வந்திருக்கு. அவ்வளவுதான், சிறுத்தையே தூக்கி போட்டு பந்தாடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க.
குரங்குகள்லேயே கொரில்லா ரொம்ப மூர்க்கத்தனமானது, ரொம்ப கோபப்படுமா. கோபக்கார கொரில்லாக்கு பக்கத்தில் போனால் அடி நிச்சயம். அதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப தைரியசாலி பூனையை தான் பார்க்குறோம். முதல்ல சாப்பிட்டுட்டு இருக்கு, அந்த முதலையோட வாயிலிருந்தே பிடுங்கி எடுக்குது. இதே மாதிரி இந்த பூனை பக்கத்தில் இருக்கிற சாப்பாடை எடுக்கிறதுக்காக இந்த டாக் வந்திருக்கு. அவ்வளோதான், ஓங்கிட்டு ஒரு அறை விட்டுருக்கு பாருங்களேன். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் சிறுத்தை ஒரு வேட்டையாடி விருந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு இந்த கழுதைப்புலி மெதுவாக பக்கத்தில் வரைக்கும் வந்துடுச்சு பாருங்க. கடைசியில் சிறுத்தை ஒரு உருமல் கொடுக்கவும் கழுதைப்புலி வம்புக்கு வரல அப்படின்னு மெதுவாக நடந்து போகுது. அதனால இந்த சிறுத்தை எப்போ இடத்த காலி பண்ணோன்னு பார்த்துக்கிட்டே பக்கத்துலேயே தான் நிற்குமா. அடுத்தது வீட்டில் 2 டாக் பண்ணுற சேட்டையை பாருங்க. அங்கே டிவியில் டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. அதை பார்த்து இந்த 2 டாகும் அது பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து இவர் டிவி ஆஃப் பண்ணதும் இந்த நாய்க்கு வந்திருக்கு பாருங்க கோபம். என்ன கோபத்தில் ஓனரை பார்த்து திரும்பி கத்திருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு போல. இந்த பூனைக்குட்டி எதுவுமே நடக்கல, தன்னால வேகமா உள்ள ஓடி போயிருக்கு. எதை பார்த்து பயந்து ஓடுனேன்னு வந்து பாக்குது இந்த தாய் பூனை. அவ்வளவு உஷாரா இருக்கும் போல. இந்த பூனைக்குட்டி வேணும்னே இந்த டாக் பக்கத்துல போகுது பாருங்க. வேணும்னே வம்பளுக்கிறதுக்கு போனது என்னவோ இந்த பூனைக்குட்டி தான், ஆனா அடி வாங்குறது இந்த டாக் தான். இங்க இந்த ஓனர் குட்டி பூனையை தூக்குனதும் அப்படியே மெதுவா அடுத்த செகண்டே வாங்கிடுச்சு பாருங்களேன். கொஞ்சம் வளர்ற வரைக்கும் யாரையும் தொடவே விடாது போல. இந்த பூனைக்குட்டி தன்னால அந்த நாய் பக்கத்துல வந்து நின்று கத்தி இருக்கு. கடைசியில தாய் பூனை கிட்ட இந்த நாய் தான் அடியும் வாங்கியிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஒரு கவருக்குள்ளே தலையை விட்டு மாட்டிக்கிட்ட ஒரு மான் தான். இவர் இதை பார்த்ததுனால உடனே அந்த கவரை வெளியே எடுத்து விட்டுருக்கிறாரு. தலை உள்ளே சிக்கிக்கிட்டதுனால எங்கே போகிறதுன்னு தெரியாமல் கண்ணு தெரியாமல் அங்கேயும் இங்கேயுமா அலைப்பாஞ்சிட்டு இருந்திருக்கு. எடுத்து விட்டதும் இவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு எப்படி பவ்யமாக பார்க்குது பாருங்களேன். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஆற்றுல குளிச்சிட்டு இருக்கும்போது ஒரு அன்னப்பறவை வேகமாக வந்திருக்கு. இது என்ன செய்ய போகுது அப்படின்னு நினச்சா வந்த வேகத்தில் இவரை நல்லா நறுக்குன்னு கொத்தி வெளியே அனுப்பி விட்டுருக்கு பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது கடல் முழுக்க நிறைய மீன்கள் இருக்கிறது தெரியும். ஆனால் இந்த ஒரு பகுதியில் இவ்வளோ மீன்களை பார்க்க முடியுமா அப்படின்னு பார்க்குறதுக்கே நம்ப முடியாத காட்சி தான். இந்த கப்பலை சுற்றி எவ்வளோ மீன்கள் இருக்குது பாருங்க. ஒரு இன்ச்சு கூட நகர்றதுக்கு வழி இல்லை, அந்த அளவுக்கு கண் பார்க்குற இடம் முழுக்க மீன்களாக தான் இருக்குது. தண்ணியை பார்க்குறதே அபூர்வமாக இருக்கும் போல. தண்ணியை மறைக்கிற அளவுக்கு அவ்வளோ மீன்கள் கொட்டி கிடக்குது. மின்னுற மீன்களை மட்டும் தான் பார்க்க முடியுது, பார்க்குறதுக்கே நம்ப முடியாத காட்சி தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற பூனை எலியை பார்த்துட்டோம் அப்படின்னு வேகமாக வந்தது. பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் அதுக்கே ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. இந்த எலி கொஞ்சம் கூட அசராமல் அப்படியே சிலை மாதிரி நிற்கிது பாருங்க. இந்த சிலையை பார்த்ததும் நம்ம எதிர்பார்த்த இறை இல்லை அப்படின்னு பூனையே திரும்பி போயிடுச்சு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது முதலையை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போயிட்டு இருக்கிற நிறைய முதலை குட்டிகள் ரோட்டில் போகிறது பார்க்குறதுக்கே நம்ப முடியாத காட்சியாக தான் இருக்கு. இந்த முதல்ல நினைச்சா குடுகுடுன்னு ஓடி போயிடலாம், ஆனால் அந்த முதல்ல குட்டிகள் எல்லாம் பத்திரமா வரணும் அப்படிங்கிறதுக்காகவே இதுவும் மெதுவாக நடந்து போகுது. என்னதான் ரோடு சூடாக இருந்தாலும் மெதுவாக ரோடை கடந்து போயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது மீன்களுக்கு நடுவில் சிக்கிக்கிட்ட ஒரு ஆமை. கடலில் இருக்கிற பெரிய ஆமை தான் இது. எப்படியாவது சின்ன கேப் கிடைக்கும் நுழைஞ்சு வெளியே போயிடலாம் அப்படின்னு பார்த்தா மீன்கள் விடுற மாதிரி இல்லை பாருங்களேன். அடுத்தது இங்கே கடற்கரையில் நடக்கிற காட்சியை தான் பார்க்குறோம். ஏதோ பட்டாம்பூச்சி பார்க்குற மாதிரி கரையோரத்தில் முழுக்க நிறைய மீன்கள். இந்த மீன்களுக்கு நடுவில் தான் இந்த ஆட்கள் இருக்கிறாங்க. இந்த மீனெல்லாம் எதில் அள்ளிட்டு போகிறது, கூடையில் தூக்குறதா பையில் தூக்குறதான்னு ஒரே சந்தேகம் தான். ஏன்னா தூக்க முடியாத அளவுக்கு பார்க்குற இடம் எல்லாம் அவ்வளோ மீன்களாக இருந்திருக்கு.